வணக்கம் நண்பர்களே. டுடே கிளாஸில் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்லேருந்து எப்படி டிஎன்பிசி சிடிஎஸ்சி எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஃபிஷியன்ட், காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ், இரேஷனல் ரூட்ஸ், ரிலேட்டட் ரூட்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், இந்த 6 டாப்பிக்கில் இருந்து 5 கொஷின் டிஎன்பிசி சிடிஎஸ்சி எக்ஸாம்லேயும் யூஜிடிஆர்பி எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. கொஷின் கேட்குற மெத்தடு: to find roots of the equation, to find another symmetric roots of the equation, to find k value, to find a transformation equation of the given equation and statement கொடுத்து அது true or false கேட்டிருக்காங்க. டாப்பிக்காக கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற கொஷின் எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். given equation, இது ஒரு polynomial equation a0 x power n plus a1 x power n minus 1 plus etc plus an minus 1 x plus an equal to 0. இந்த ஈக்குவேஷனோட nth டிகிரியோட வேரியபிளை நம்ம யூனிக்காக மாற்றணும். the coefficient of xn can always be made unity in equation. ஸோ x power n-ஓட கோஃபிஷியன்ட் 1 மாற்றினா a0ஆல் எல்லா கோஃபிஷியன்ட்டையும் டிவைட் பண்ணுமா. ஃபைனலாக x power n plus p1 x power n minus 1 plus p2 x power n minus 2 plus etc plus pn minus 1 into x plus pn equal to 0, where p1 value என்ன கிடைக்கும், a1 divided by a0 etc pn equal to an divided by a0. இதை ஈக்குவேஷன் 1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரூட். பாலினாமியல் ஈக்குவேஷனோட ரூட்டை வந்து நம்ம இந்த மாதிரி எழுதலாம். x minus alpha 1 into x minus alpha 2 etc multiple x minus alpha n equal to 0ன்னு எழுதலாமா. ஆக்சுவலாக ரூட்டுங்கிறது அது ஒரு எக்ஸ் வேல்யூ தான். எக்ஸ் வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ ஆல்ஃபா 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதோட வேல்யூ நமக்கு 0ன்னு கிடச்சிருது. ஸோ அதெல்லாமே ரூட். ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n ஆர் ரூட்ஸ் ஆஃப் this equation. கோஎஃபிஷியன்ட்டையும் நம்ம கிடைச்சிருக்க ரூட்ஸோட வேல்யூவையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஈக்குவேஷன் 1 அண்டு ஈக்குவேஷன் 2வை நம்ம கம்பேர் பண்ணும்போது சம் ஆஃப் ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு மைனஸ் p1. p1ன்னா என்னது, கோஎஃபிஷியன்ட். சம் ஆஃப் ஆல்ஃபா 1னா ஆல்ஃபா 1னா ரூட்ஸ். அதே சேம் சம் ஆஃப் ஆல்ஃபா 1 into alpha 2 equal to b2. Sum of alpha 1 into alpha 2 into alpha 3 equal to minus p3 etc. Alpha 1 multiple alpha 2 etc. alpha 1 equal to minus 1 power n pn, where s1 equal to minus p1, s2 equal to p2 etc. sn equal to minus 1 power n pn. இதில் எஸ்ன்னுங்கிறது சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக a x ஸ்கொயர் ப்ளஸ் px ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 n ஈக்குவல் டு 2. டிகிரி 2வாக இருந்தால் அது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ டிகிரி 2வாக இருந்தால் அதுக்கு எத்தனை ரூட் இருக்கும், 2 ரூட்ஸ் தான் இருக்கணும். அதுதான் ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்திருக்கோம். ஸோ எஸ் என்னன்னா சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்ன்னு சொன்னோமா. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் என்னது, மைனஸ் பி. nth டிகிரி ஆல்வேஸ் என்னவாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணுமா. ஸோ ஏவால் டிவைட் பண்ணணுமா. ஸோ மைனஸ் பி பை ஏ, எஸ்என் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. சேம் S2ங்கிறது சி, சியோட இது என்ன பண்ணணும், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு போகலாம். கியூபிக் பாலினாமியல்னா n ஈக்குவல் டு 3, டிகிரி 3ன்னு இருக்கணும். a எக்ஸ்எஸ் கியூ ப்ளஸ் b எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. தென் n ஈக்குவல் டு 3னா அதோடைய ரூட்ஸ் வந்து 3 ரூட்ஸ் இருக்கணும், ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், சம் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் alpha beta value என்னது, c by a. Multiplication of alpha
பீட்டா காமா ஈக்குவல் டு, ஸோ இங்கே மைனஸ், அடுத்தது ப்ளஸ், நெக்ஸ்ட்டு மைனஸ் டி பை ஏ. நெக்ஸ்ட்டு பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். If alpha, beta, gamma, del are the roots of the equation x power 4 plus bx cube plus qx square plus rx plus s equal to 0, then S1 என்னது? Sum of alpha, beta, gamma, del equal to minus p. Yes. Next is sum of product of alpha into beta equal to plus q. S3 ங்கிறது sum of product of alpha, beta, gamma equal to minus r. S4 ங்கிறது last one, alpha, beta, gamma, del equal to s. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்டை பார்த்துட்டோம். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது நமக்கு எல்லாமே தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு டைப் 1ல் சால்வ் த ஈக்குவேஷன் எக்ஸ் பவர் கியூப் மைனஸ் 12x square plus 39x minus 28 equal to 0 whose roots are in arithmetic process அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 137, பி -1,2,8, சி 147, டி 178ன்னு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு நம்ம டைரக்ட் மெத்தடில் யூஸ் பண்ணலாம். அரித்மெட்டிக் ப்ராசஸ்னு கொடுத்துருக்காங்க. அரித்மெட்டிக் ப்ராசஸ்னால் அதோட ஃபார்மேட் எப்படி நமக்கு இருக்கும்? ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2டின்னு வருமா. ஸோ டியால் நம்ம ஆட் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். இதில் வந்து n டிகிரி வந்து 3ஏன்னு கொடுத்துருக்கனால கண்டிப்பாக ரூட்ஸும் என்னது 3 ரூட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஸோ 3 ரூட்ஸ்னால் நம்ம ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கமா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு 3 ரூட்டை எடுத்திருக்கோம். S1ங்கிறது சம் ஆஃப் த ரூட்னால் இது மூணையும் நம்ம ஆட் பண்ணோம். alpha minus beta plus alpha plus beta equal to minus p1. minus p1னா இங்கே வேல்யூ வந்து மைனஸ் 12ன்னு இருக்குது. மைனஸ் 12ங்கிறது தான் p1. ஓகே, ஸோ மைனஸ் போட்டு p1க்கு பதிலாக மைனஸ் 12 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணுமா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோமா. 3 alpha equal to மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ தட்ஸ் 12. 3 alpha equal to 12. alpha equal to 3யும் 12ம் கேன்சல் பண்ணால் 4. alpha equal to 4. 1 ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் 2 ரூட்ஸ் இருக்குது. let us remove this root by synthetic division மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணலாம். synthetic divisionனா ஒரு மாதிரி நம்ம யூஸ் பண்ணி அதில் ஒவ்வொரு டேர்மோட கோஎஃபிஷியண்ட்டை எடுத்துடணும். 1 மைனஸ் 12 இங்கே இருக்குங்களா. 1 மைனஸ் 12 39 மைனஸ் 28 இதோட வேல்யூவை நம்ம இங்கே போட்டிருக்கோம். 1 மைனஸ் 12 39 மைனஸ் 28. ஆல்ரெடி ஒரு ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம் 4. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இது எல்லாத்தையும் இங்கே ப்ளஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு டேர்முக்கு கீழே 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 ப்ளஸ் 0 1. ஸோ 4 மல்டிப்ளை 1 ஈக்குவல் டு 4. அந்த 4ஐ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் செகண்ட் டேர்மில். ஸோ மைனஸ் 12 ஆல்ரெடி சொல்லிட்டேன், இங்கெல்லாம் ப்ளஸ்ஸு. மைனஸ் 12 ப்ளஸ் 4 மைனஸ் 8. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணுமா நெக்ஸ்ட் டேர்மும் 4 மைனஸ் 8 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 32. ஸோ அடிஷன் பண்ணும்போது ப்ளஸ் 7. 4 மல்டிபிள் 7 ஈக்குவல் டு 28. மைனஸ் 28 ப்ளஸ் 28 வேல்யூ 0. ஸோ நெக்ஸ்ட்டாக நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கா. யூஸிங் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 7. ஓகே, ஒரு டேர்ம் வந்து குறைஞ்சதுனால குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. யூஸிங் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல யூனிக்காக இருக்குது. ஸோ இந்த 7 ஒரு ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணி இதோட மேல் கார்னரில் 7ம் இந்த கார்னரில் மைனஸ் 1ங்கிறது மைனஸ் 8ங்கிற வேல்யூவை சென்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணால் 7 உங்களுக்கு கிடைக்கணும். அதை ஆட் பண்ணால் சென்டர் வேல்யூ கிடைக்கணும். அந்த மாதிரி நம்ம ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ 1 into 7 ஓகே 7.
ஆனால் இங்கே -8 இருக்கனால -1 into -7 + 7 அடிஷன் பண்ணும்போது -8 கிடைக்குதா. ஸோ இதை வந்து x - 1 மல்டிபிள் x - 7 = 0ன்னு போடுவோம். ஸோ x = 1, 7. ஆன்சர் வந்து 1, 4, 7. ஸோ ஆப்ஷன் C is a right. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.